அனைவருக்கும் வணக்கம். டெட் 2026க்கான நியூ டெஸ்ட் பேட்சை வரும் 21/2/2026 முதல் ஆரம்பிக்கிறோம். அதாவது இந்த டெஸ்ட் பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்க இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கும் ப்ளஸ் நார்மலாக எல்லாருமே, அதாவது பிஎட் டிடிஎட் முடிச்ச அனைத்து ஆசிரியர்களும் எழுதக்கூடிய அந்த நார்மல் டெட்டுக்கும் சேர்ந்து ஒரு கம்பைன்டு டெஸ்ட் பேட்சை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்முடைய டெஸ்ட் பேட்சினுடைய சிறப்பு அம்சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மேக்ஸ் மற்றும் சைக்காலஜிக்கு வகுப்புகள் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாக வழங்கப்படும். அதே போல் மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் 2012லேருந்து 2025 வரைக்கும் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் டீட்டெயில் ஆன்சர் பிடிஎஃப் ஃபைலும் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல் ப்ரீவியஸ் இயர் அனைத்து கொஷின்ஸ் பேப்பரும் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். மொத்தம் பாருங்க, ஒரு 4 பிடிஎஃப் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர், அதாவது 2012, 13, 17, 19, அதுக்கப்புறம் 22ல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது ஒரு வாரம் அந்த ஒவ்வொரு செஷனாக நடந்துச்சு. ஏன்னா அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடந்துச்சு. அதனுடைய கொஸ்டின் பேப்பரை இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 எல்லா கொஸ்டின் பேப்பரும் அதுக்கான விரிவான விளக்கமான விடை வந்து உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு கொடுக்கப்படும். புரியுதுங்களா? இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 2022 மட்டும் உங்களுக்கு ஒரு வாரம் எக்ஸாம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 செட் கொஸ்டின் பேப்பர் மேக்ஸ் மட்டும் இருக்கும். அப்போ 300 கொஸ்டின்ஸ் வந்து மேக்ஸ் கொஸ்டினாக இருக்கும். பாருங்க கொஸ்டின்ஸ், அதாவது இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பைலிங்கிலே இருக்கும். ஆன்சர் மட்டும் தமிழில் இருக்கும். அதை பார்த்துங்க பாருங்க. அதுக்கான ஆன்சர், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு தெளிவாக எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ணப்படும். அதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுற அனைத்து ஸ்டூடெண்ட்